டோரிஸ் பெதர் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மதர் தன்னோட 4 குழந்தையோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிட்டாங்க. தன்னோட 4 குழந்தையோட பொருளாதார நெருக்கடியில ரொம்ப இருந்தனால தனக்குன்னு ஒரு வீடு வேணும், வாடகை கொடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினால சொந்தமா பட்ஜெட்ல வீடு வாங்குறதுக்கு ஒரு இடத்த தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப ஒரு வீடு மலிவான விலையில வந்திருக்கு. மலிவான விலையில இருந்தாலே அதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு இவங்களுக்கு அப்போ யோசிக்க கூட யாரும் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி. அதனால கிடைச்ச வீடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க தன்னோட 4 குழந்தைகளோட. 1974ல கலிபோர்னியால இருக்கிற கல்வர் சிட்டில தான் அந்த ஒரு வீடு இருந்திருக்கு. ஸோ உள்ள போகும்போதே இவங்களுக்கு புரிய வருது, இந்த வீட்டுல நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட டோரிஸ் பெத்தேர், ஓகே இது ஒருவேளை மனவியாதியா கூட இருக்கலாம், புது இடம்ன்றனால நமக்கு இந்த ஒரு ஃபீல் வருதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உள்ளயும் போயிட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும்போது தான் அது ஒரு பழைய வீடு, உள்ள நார்மலா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ள இருக்கிற டோரிஸ்க்கு தான் தெரியும் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. யாரும் இல்லாத நேரத்துல கதவை வேகமா தட்டுற சத்தங்களும், வெளியே கருப்பு கலரா ஏதாவது உருவ நடமாடுற விஷயங்களும் ரொம்ப கேஷுவலா நடந்துட்டு இருக்கு. இதை டோரிஸும் நோட் பண்ணிருக்காங்க. சரி நம்ம தான் ஏதோ ஒண்ணு நினைச்சிருப்போம், நமக்கு தான் மனவியாதியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டும் இருக்காங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த அமானுஷ சக்தியோட ஆதிக்கம் ரொம்பவே அதிகமாச்சு. டோரிஸோட வாக்குமூலம் என்ன சொல்லுது அப்படின்னா, டோரிஸ் சொல்றாங்க, நான் அந்த வீட்டுல தனியா இல்லைன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சுது. என் கூட ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ ஒரு எனர்ஜி மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது, அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு பகிரங்கமான வாக்குமூலம் வைக்கிறாங்க. இரவுல தூங்கும்போது என்னால மூச்சு கூட விட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட உடல்ல திடீர்னு சிவந்த காயங்களும் தடுப்புகளும் வந்திருக்கு. இதை அவங்க பசங்களே நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு அமானுஷம் டோரிஸை தாக்குறது மட்டும் இல்லாம அது அபியூஸும் பண்ணுச்சு, என்ன ஹராஸ்மெண்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலும் ஆச்சு, அது என்னோட உடலை துஷ்பிரயோகம் பண்ணுச்சு அப்படின்னு பகிரங்கமான ஒரு வாக்குமூலத்தை வைக்கிறாங்க டோரிஸ். இதை டோரிஸ் மட்டும் சொன்னா கொஞ்சம் நம்பகத்தன்மை இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை முன்னெடுத்து வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளும் தான் ஏதோ ஒன்று அமானுஷமா இந்த வீட்டுல இருக்கிறதா உணர்ந்திருக்கிறதா சில வாக்குமூலத்திலே சொல்லியிருக்காங்க, சில இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு குழந்தை சொல்லியிருக்கு, அம்மா தூங்கும் போது யாரோ அம்மாவோட மூச்சை நிறுத்துற மாதிரி ஃபீல் ஆயிருக்கு, அம்மா மூச்சு விட முடியாம திணற மாதிரியும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த குழந்தை. சொல்ல போனா அந்த வீடே பரபரப்பா தான் இருந்திருக்கு. கதவை இழுத்து மூடுற மாதிரியும், திடீர்னு ஏதோ ஒரு ஒளி வீட்டு ஃபுல்லா சுத்தி வர்ற மாதிரியும் அவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு, நடந்திருக்கு. இதை இப்படியே விட்டா ஆகாதுன்னு சொல்லிட்டு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிட்டுருக்காங்க தன்னோட பிள்ளைகளை காப்பாத்த டோரிஸ். அவங்களும் சரி நாங்க ஒரு நாள் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக சில பல எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க டோரிஸோட வீட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மீட்டர், தெர்மாமீட்டர்னு நிறைய எக்யூப்மெண்ட் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் போனவங்களுக்கு இருந்தது பேரதிர்ச்சிகள். சில இல்ல, ரொம்பவே நிறைய அன்எக்ஸ்பெக்டட் இமேஜஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேட்டர். அதுக்கான விளக்கம் இன்னமும் கொடுக்கப்படல, அவங்களுக்கே கூட தெரியல. ஒரு புகைப்படம் 1000 விஷயங்கள் சொல்லுது. டோரிஸ் தூங்கும் போது அவங்களை எடுத்த புகைப்படத்துல இருந்து மேல இருந்து ஏதோ நிழல் மாதிரி அவங்க மேல படர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அதுதான் அந்த போட்டோல ரெக்கார்டும் ஆயிருக்கு. இது ஜஸ்ட் லைக் எனர்ஜி ரிப்பன் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க பார்த்தவங்க. எடுத்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, ஒரு டார்க் மிஸ்ட் ஃபார்ம் டோரிஸோட உடம்பு மேல தொங்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இது ஜஸ்ட் ஃபேப்ரிகேட்டட் கிடையாது, அந்த இடத்துல லைவ் ஃபுட்டேஜா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. இதுதான் பீதியை ஏத்துறதுக்கான முக்கியமான சாட்சியாகவும் இருந்திருக்கு இந்த ஒரு போட்டோஸும் இந்த ஒரு வீடியோஸும். இதெல்லாம் நடந்ததை தொடர்ந்து டோரிஸால நிம்மதியா அந்த வீட்டுல தூங்க முடியல, எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல. பயம் பதட்டம் எல்லாமே டோரிஸை சுத்தி வந்திருக்கு. இது டோரிஸை மட்டும் இல்ல, அவங்களோட பிள்ளைகளையும் பாதிச்சிருக்குன்னு டோரிஸே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. குழந்தைகளும் வருங்காலத்துல நிறைய இன்டர்வியூஸ்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாட்கள் எங்களுக்கு நரகத்தை விட கொடுமையான நாட்கள்னு டினோட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சு. டோரிஸ் கல்வர் சிட்டியை விட்டு வெளியேறாங்க அந்த ஒரு கொடுமை தாங்க முடியாம. ஆனா அதுக்கு அப்புறமாவும் ஒரு சில சோகமான உண்மைகள் டோரிஸை பாதிக்குது. அது என்னன்னா, அந்த ஒரு எனர்ஜி அவங்க வீட்லயே விட்டுட்டு வரலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு எனர்ஜி பூந்தது டோரிஸோட உடம்புக்குள்ளேயே தான். சோ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் அப்படின்னு டோரிஸ் நினைச்சு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு எனர்ஜியோ அமானுஷமோ, அந்த ஒரு பிசாசு நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம் இருந்தது டோரிஸோட உடம்புக்குள்ள. நாட் ஈவன் ஹவுஸ். இதை தொடர்ந்து டோரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட சுத்தி இருக்கவங்கிட்டையும் தன் பிள்ளைகிட்டையும் சொல்லி புலம்பி இருக்காங்க ஒரு சில விஷயங்களை. அது என்னென்ன விஷயம்னா, நான் எந்த இடத்துக்கு போனாலும் அது ஏன் கூடவே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போனோன்னே அதே பிணைப்பு என்ன தொடருதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூச்சு முடங்குறது, தூக்கத்துல தவிக்கிறது, எந்திரிக்க முடியாம யாரோ அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாமே அந்த வீட்டுல வந்திருக்கு டோரிஸ்க்கு மட்டும். சில சமயங்கள்ல டோரிஸோட குரலும் மனநிலையும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் சொல்லியிருக்காங்க. பசங்க கூட சொல்றாங்க ஒரு சில நேரத்துல அம்மா வேற மாதிரி நடந்துப்பாங்கன்னு. காலப்போக்கில் 1995ல டோரிஸ் மரணமும் அடைகிறாங்க. அந்த டோரிஸோட பிணத்துக்கு அருகில சில மர்மமான சிம்பிள்ஸ் வரையப்பட்டிருந்தது. இது வரைக்கும் தெரியல அந்த ஒரு என்டிட்டி டோரிஸோட உடலை விட்டுச்சா இல்லையான்னு. அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு மிஸ்ட்ரி, அந்த ஒரு அமானுஷ சக்தி இப்ப யாரோட உடம்புக்குள்ள இருக்கோ யாருக்கு தெரியும். டோரிஸுக்கு ஏற்பட்டு அதை தொடர்ந்து இது மாதிரி சில விஷயங்கள் மற்றவங்களுக்கும் நடக்குதா, இது மாதிரி கேசஸ் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நும்பரமா அதுல தேட ஆரம்பிக்கிறாங்க சில ரிசர்ச்சர்ஸும் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸும். என்னதான் இந்த ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சு டோரிஸ் இறந்திருந்தாலும் இந்த உண்மை இன்னும் இருளில் தான் இருக்கு.
அங்க எடுக்கப்பட்ட போட்டோக்கான முழு விளக்கமும் இன்னும் யாராலையும் கொடுக்கப்படல. இந்த டோரிஸ் மையமா வச்சு நிறைய ஹாரர் படங்கள் வந்தாலும் டோரிஸோட உண்மையான மனநிலையை எந்த ஒரு ஹாரர் படத்தாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்க அந்த வீட்டுல இருந்திருக்காங்க, ஒவ்வொரு தருணத்தையும் ஃபீல் பண்ணிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்கள விட வேற யாருக்கு நல்லா தெரிய போகுது. அந்த உணர்வும் தாக்கமும் படமா எடுக்கப்படுறது இம்பாசிபிள். இந்த ஒரு விஷயத்த நம்புறீங்களா? இது உண்மையா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. உண்மை அப்படின்னா கிரீன் ஹார்ட்டையும், பொய் அப்படின்னா ரெட் ஹார்ட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு கேஸை பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸோ இதுதான் என்னோட முதல் முயற்சி. இவ்வளவு பெரிய வீடியோ போடுறதுல இது எந்த அளவு பெர்ஃபெக்ட்டா வரும்னு எனக்கு தெரியல. ஆனா போக போக என் வீடியோவை நான் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். என் கண்டென்ட் குவாலிட்டியும் நான் கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. பாய்.